இப்போ இந்த நொடியில நீங்க இந்த காதொலியை கேட்டுக்கிட்டு இருக்கிற இதே வினாடியில ம் உங்க உடம்புக்குள்ள ரொம்ப ரகசியமான, சில நாடுகள்ல சட்டவிரோதமான, அதே சமயம் மனித உணர்வு நிலையையே தலைகீழா புரட்டி போடக்கூடிய ஒரு ரசாயனம் உற்பத்தி ஆகிட்டு இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கொஞ்சம் நம்புறது கஷ்டம்தான். ஆமா. சரி. இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இன்னைக்கு நாம இந்த விரிவான அலசல்ல பேச போற விஷயம் பிரம்மாண்டமான ஒண்ணும் கிடையாது. வெறும் 14 அணுக்களை மட்டுமே கொண்ட, எடைன்னு சொல்லிக் கொள்ளவே முடியாத அளவுக்கு மிகச் சிறிய ஒரு மூலக்கூறு. அதாவது ரொம்ப ரொம்ப சின்னது. கண்டிப்பா. ஆனா மனிதனின் உணர்வு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ்னா என்ன அப்படிங்கிற நம்ம அடிப்படையான புரிதலையே உடைத்தெறியும் ஆற்றல் கொண்டு ஒரு மூலக்கூறு அது. அதோட பேர் என்என் டைமெத்தில் டிரிப்டமைன், சுருக்கமா டிஎம்டி. இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, இந்த மூலக்கூறு ஏதோ அதிநவீன மேற்கத்திய ஆய்வகத்துல ரசாயனங்களை ஒன்னா கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை பொருள் கிடையாது. அப்ப இயற்கையாவே கிடைக்கிற ஒண்ணா? நிச்சயமா. செடிகள்ல, விலங்குகள்ல, ஏன் இப்போ இந்த கணத்துல உங்க உடம்புலயும் கூட இந்த டிஎம்டி இயற்கையாகவே உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த நரம்பியல் அறிவியல்லயே இது ஒரு மிகப்பெரிய புதிர்னு சொல்லலாம். ஒரு பக்கம் இது அமேசான் காடுகளோட இருட்டுல பல்லாயிரம் ஆண்டுகளா பழங்குடியினரால மட்டுமே பாதுகாக்கப்பட்ட ஒரு ரகசியம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அது ரொம்ப பழமையான ரகசியம்தான். அப்படி என்றால் அந்த ரகசியம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு மேற்கத்திய அறிவியல் உலக எப்படி வந்து சேர்ந்தது? அதுவும் நமது மூளை பற்றிய புரிதலை இது எப்படி கேள்விக்குள்ளாகுது? வரலாற்று பதிவுகள் அப்புறம் அறிவியல் தரவுகள் மூலமா இதையெல்லாம் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். இந்த மர்மத்தோட விழுற தேடி நாம பல ஆயிரம் வருஷம் பின்னோக்கி பயணிக்கணும். சரியா சொல்றதுன்னா 2010ல ஜோஸ் காப்ரிலேஸ் அப்படிங்கிற தொல்பொருள் ஆய்வாளர் தென்மேற்கு பொலிவியாவில் உள்ள குவேவா டெல் சிலேனோ அப்படிங்கிற 4000 வருஷம் பழமையான குகையில ஒரு அகழ்வாராய்ச்சியை பண்ணார். ஓ, பொலிவியாவிலையா? ஆமா, அங்க ஒரு சின்ன பை ஒண்ணு அவர் கண்டுபிடிச்சார். அது 3 நரிகளோட மூக்கு பகுதியால ரொம்ப நுட்பமா தைக்கப்பட்ட சுமார் 1000 வருஷம் பழமையான பை. 1000 வருஷமா? அதுக்குள்ள என்ன இருந்துச்சு? அதுக்குள்ள பழங்குடியினர் ஷாமன்கள் பயன்படுத்திய மரத்தாலான தட்டுகள், எலும்பு குழாய்கள்னு நிறைய பொருட்கள் இருந்துச்சு. ஆனா எல்லாவற்றையும் விட முக்கியமா அதுல ஒரு ரசாயன படிமம் இருந்துச்சு. அந்த படிமத்தை சோதிச்சு பார்த்தாங்களா? கண்டிப்பா. ஆய்வகத்துல சோதிச்சப்போ அதுல ஹார்மன் மற்றும் டிஎம்டி ஆகிய 2 மூலக்கூறுகளோட தடயங்கள் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அட, 1000 வருஷத்துக்கு முன்பேவா? எந்தவித நவீன அறிவியல் கருவிகளும் வேதியியல் ஆய்வகங்களும் இல்லாத ஒரு காலத்துல அவங்க அதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நம்பவே முடியாம இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க அதை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் மருந்தியக்கவியலோட மாபெரும் புதிராவே இன்னைக்கு பார்க்கப்படுது. அமேசான் பழங்குடியினர் அயவாஸ்கா அப்படின்னு ஒரு மாயாஜால பணத்தை தயாரிச்சாங்க. அந்த அயவாஸ்கா பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அறிவியல் படி பாத்தீங்கன்னா, நீங்க டிஎம்டிய அப்படியே வாய் வழியா உட்கொண்டா எந்த பயனும் இல்ல. ஏன்னா உங்க வயித்துல உள்ள எம்ஏஓ எனப்படும் என்சைம்கள் அந்த டிஎம்டிய மூளைக்கு செல்ல விடாம அங்கேயே அழிச்சிடும். ஒரு நிமிஷம் இருங்க, இதை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனான்னு பார்க்குறேன். அதாவது நம்ம வயித்துல உள்ள அந்த எம்ஏஓ என்சைம் ஒரு இரவு விடுதியோட வாசல்ல நிக்கிற கடுமையான பாதுகாவலன் மாதிரி செயல்படுது. டிஎம்டி தனியா உள்ள போக முயற்சி பண்ணா அந்த பாதுகாவலன் அதை அடிச்சு வெளியே துரத்திடுறான், அப்படிதானே? மிக சரியான ஒப்பீடு. அந்த பாதுகாவலனை தாண்டி உள்ள போறதுதான் மிகப்பெரிய சவால். ஆனா இந்த அமேசான் பழங்குடியினர் என்ன பண்ணாங்க தெரியுமா? பானிஸ்டேரியாப்சிஸ் காஃபி அப்படின்னு ஒரு கொடியோட பட்டை எடுத்தாங்க. அந்த பட்டையில என்ன விசேஷம்? அதுல எம்ஏஓ என்சைம்களை முடக்கும் ஆற்றல் கொண்ட ஹார்மன் மாதிரி ரசாயனங்கள் இருக்கு. அந்த பட்டையோட டிஎம்டியை இயற்கையாகவே தனக்குள்ள வச்சிருக்கிற சைக்கோட்ரியா விரிடிஸ் அப்படிங்கிற சின்ன செடியோட இலையையும் சேர்த்து காய்ச்சினாங்க. ஓஹோ, அதாவது கொடியோட பட்டை வயித்துல உள்ள அந்த பாதுகாவலனை மயக்கி வாசல திறந்து விட, இலையில உள்ள டிஎம்டிய ஒரு விஐபி மாதிரி எவ்வித தடையும் இல்லாம ரத்தத்துல கலந்து மூளைய சென்றடைஞ்சது. இது எப்படி சாத்தியம்? அமேசான் காட்டுல சுமார் 80,000 வெவ்வேறு தாவர வகைகள் இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட கொடியின் பட்டையை எடுத்து... ஆமா, அந்த பாதுகாவலனை மயக்க... சரியா சொன்னீங்க. இன்னொரு குறிப்பிட்ட இலையை எடுத்து மூளைக்கு அனுப்ப எந்த ஒரு மைக்ரோஸ்கோப்போ அறிவியல் கருவியோ இல்லாம அவங்க எப்படி மிகச்சரியா கண்டுபிடிச்சாங்க? இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் மாதிரி தோணுது. மேற்கத்திய ஆராய்ச்சியாளர்களும் இதே கேள்வியைத்தான் பல வருஷமா அந்த ஷாமன்கள் கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் ரொம்ப எளிமையானது. செடிகளே எங்க கிட்ட பேசுச்சு, அவையே இதை எங்களுக்கு கத்து கொடுத்துச்சுன்னு சொன்னாங்க. செடிகள் பேசுச்சா? ஆமா,
அறிவியலாளர்களால இந்த தத்துவார்த்தமான விளக்கத்தை ஏத்துக்கவும் முடியல. அதே சமயம் அந்த பழங்குடியினரோட வியக்கத்தக்க துல்லியமான வேதியியல் அறிவை மறுக்கவும் முடியல. சரி, இது அப்படியே இருக்கட்டும். அமேசான் காடுகளுக்குள்ள பல நூற்றாண்டுகளா ஷாமன்கள் மட்டுமே ரகசியமாக கையாண்ட இந்த டிஎம்டி எப்படி வெள்ளச்சட்டை போட்ட மேற்கத்திய விஞ்ஞானிகளோட கைகளுக்கு வந்து சேர்ந்துச்சு? யாராவது காட்டுக்குள்ள போய் இந்த ரகசியத்தை திருடி வந்தாங்களா? இல்ல, அதுதான் விசித்திரம். ஆ. முற்றிலும் வேறொரு இடத்துல தற்செயலா இது நடந்துச்சு. 1931ல கெனடால ஒரு ரிச்சர்ட் மான்ஸ்கே அப்படிங்கிற வேதியியலாளர் தன்னோட ஆய்வகத்துல வேறேதோ ஆராய்ச்சியில இருந்தப்போ தற்செயலா இந்த டிஎம்டிய முதல்ல உருவாக்கினார். அவரே தற்செயலா உருவாக்குனாரா? ஆமா. ஆனா அதோட உளவியல் ரீதியான ஆற்றல் அவருக்கு தெரியாததால அத ஒரு சாதாரண வேதியியல் குறிப்போட அப்படியே விட்டுட்டார். அப்புறம் 1955ல எவன் ஹார்னிங் தலைமையிலான குழுவினர் பழங்குடியினர் பலகாலமா பயன்படுத்தி வந்த கொஹோபா அப்படிங்கிற பொடிய ஆராய்ஞ்சப்போ அதுல இந்த டிஎம்டி இருக்கிறத உறுதி செஞ்சாங்க. ஆனா இந்த ரசாயனம் மனித மூளையில என்ன செய்யும் அப்படிங்கறத உலகுக்கு உணர்த்தினது ஒரு பனிப்போர் காலத்து அரசியல் சம்பவம். பனிப்போரா? ஒரு நிமிஷம். அமேசான் காட்டுல உள்ள ஒரு செடிக்கும் அமெரிக்க சோவியத் பனிப்போருக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு குழப்பமா இருக்கே. இதைத்தான் வரலாறு மிக சுவாரஸ்யமா இணைக்குது. 1956ல புடாபெஸ்ட்ல உள்ள மனநல மருத்துவமனையில டாக்டர் ஸ்டீபன் சாரா அப்படிங்கிற ஹங்கேரிய விஞ்ஞானி வேலை பார்த்துட்டு இருந்தார். மனித மூளைக்கும் உணர்வு நிலைக்கும் உள்ள தொடர்பை ஆராய விரும்பின அவர் சுவிட்சர்லாண்டோட சாண்டோஸ் நிறுவனத்துக்கிட்ட அப்போ பிரபலமான LSD-ய வழங்கி தன்னோட ஆராய்ச்சிக்கு உதவுமாறு கேட்டார். அந்த சமயத்துல LSD ரொம்ப பிரபலமாச்சே. ஆமா. ஆனா ஹங்கேரி அப்போ சோவியத் கட்டுப்பாட்டுல இருந்த ஒரு கம்யூனிசம் நாடு. அந்த இரும்புத்திரை காரணமா ஸ்விஸ் நிறுவனம் அவருக்கு LSD-ய தர மறுத்துட்டாங்க. ஓஹோ, ஒருவேளை சுவிஸ் நிறுவனம் அவருக்கு LSD-ய கொடுத்திருந்தா அவர் TMT பக்கம் திரும்பியிருக்கவே மாட்டார் இல்லையா? நிச்சயமா. அந்த அரசியல் மறுப்பு தான் வரலாற்றை மாத்துச்சு. LSD கிடைக்காத விரக்தியில அவர் கவனம் அந்த சமயத்துல புதிதா கண்டறியப்பட்டிருந்த DMT பக்கம் திரும்பிச்சு. அவரே தன்னோட ஆய்வகத்துல DMT-ய உருவாக்குனார். முதல்ல அமேசான் பழங்குடியினரோட அந்த ரகசிய கலவை பத்தி அவருக்கு தெரியாததால அதை அப்படியே வாய் வழியா உட்கொண்டார். இருங்க, வாய் வழியா உட்கொண்டார்னா அவர்கிட்ட அந்த அமேசான் கொடியோட பட்டை இல்லையே. நம்ம முந்திய ஒப்பீட்டின்படி பார்த்தா வயித்துல உள்ள அந்த பாதுகாவலன் இதை தடுத்து நிறுத்திருக்கணுமே. சரியா புடிச்சிங்க. எந்த மாற்றமும் நடக்கல. அவரோட வயித்துல இருந்த என்சைம்கள் அந்த DMT-ய உடனடியா அழிச்சிடுச்சு. ஆனா ஒரு விஞ்ஞானிய அவர் சோர்வடையல. அப்புறம் என்ன பண்ணார்? தன்னோட அணுகுமுறைய மாத்தினார். வயித்தை தவிர்த்துட்டு நேரடியா ரத்தத்துல கலக்க செஞ்சா என்னன்னு யோசிச்சார். 1956 ஏப்ரல் மாதம் அந்த DMT-ய ஒரு ஊசியின் மூலம் தன் தசை வழியா தன் உடம்புலயே செலுத்திக்கிட்டார் சாரா. தசை வழியா வழியாகவா? அதோட விளைவு எப்படி இருந்துச்சு? அந்த ஊசி செலுத்தப்பட்ட 60 வினாடிகள்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவர் தன்னோட குறிப்புகள்ல ரொம்ப வியப்போட பதிவு செஞ்சிருக்கார். அவர் இருந்த அந்த அறையோட சுவர்கள் மெல்ல கரையத் தொடங்குச்சு. சுவர்கள் கரைஞ்சதா? ஆமா. கண்களுக்கு புலப்படாத வழக்கமான வண்ணங்கள் அவர் பார்த்தார். தன்னை சுத்தி ஏதோ சில உருவங்கள் இருப்பதாகவும் அவை மனித அறிவை கடந்த தொன்மையான ஒரு அறிவுத்திறனை கொண்டிருப்பதாகவும் அவர் உணர்ந்தார். அடடா. அந்த 45 நிமிஷங்கள்ல அவர் கண்டவை எந்த ஒரு மருத்துவ புத்தகத்திலையும் விளக்க முடியாதவை. இதைத் தொடர்ந்து அவர் 20 ஆரோக்கியமான தன்னார்வலர்களுக்கும் இதை செலுத்தி அவங்க கண்ட அதே மாய அனுபவங்களை பதிவு செஞ்சார். இது ஒரு மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பாச்சே. இது உடனே உலகம் முழுக்க பரவி இருக்குமே. பரவி இருக்கணும். ஆனா அவரோட ஆராய்ச்சி ரொம்ப நாள் நீடிக்கல. 1956ஓட இறுதியில ஹங்கேரிய புரட்சி வெடிச்சது. சோவியத் டேங்கிங்கள் புடாபெஸ்ட் வீதிகள்ல நுழைஞ்சது. நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு போல. ஆமா. டாக்டர் சாரா தன்னோட உயிராபத்தான சூழ்நிலையிலையும் அந்த TMT அடங்கிய சோதனை குழாய்களையும் தன்னோட குறிப்புகளையும் ஒரு சின்ன பிரீஃப்கேஸ்ல வச்சுக்கிட்டு அமெரிக்காக்கு தப்பிச் சென்றார். அவர் அந்த பையில கொண்டு போனது வெறும் ரசாயனத்தை மட்டும் இல்ல, மனித மூளையோட மிகப்பெரிய திறவுகோல. இது ஏதோ ஹாலிவுட் திரைப்படம் மாதிரி இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இந்த கதை அமேசான் பழங்குடியினர், ஹங்கேரிய விஞ்ஞானி, சோவியட் டேங்கிங்கள் இதெல்லாம் தாண்டி நேரடியாக உங்களையும் என்னையும் வந்து சேரும் ஒரு மாபெரும் அறிவியல் திருப்புமுனையில முடியுதுன்னு தோணுது. உண்மைதான். அது 1961ல நடந்துச்சு. ஜூலியஸ் ஆக்செல்ராட் அப்படிங்கிற விஞ்ஞானி முயலோட நுரையீரலை ஆராய்ஞ்சுகிட்டு இருந்தப்போ INMD அப்படிங்கிற ஒரு என்சைமை அதுல கண்டுபிடிச்சார். அந்த என்சைம் என்ன பண்ணுச்சு? அதோட வேலை என்னன்னு ஆராய்ஞ்சப்போ அறிவியாளர்களே உறைஞ்சு போயிட்டாங்க.
அதோட ஒரே வேலை உடம்புல டிஎம்டியை உருவாக்குறது தான். அதாவது எலிகள், முயல்கள் தொடங்கி மனிதர்கள் வரையிலான அனைத்து பாலூட்டிகளோட உடம்பும் தானாகவே டிஎம்டியை உற்பத்தி செய்யுது அப்படிங்கிற மாபெரும் உண்மையை அவர் வெளியில கொண்டு வந்தாரு. அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? சிரட்டோனின், மெலட்டோனின் மாதிரி நம்ம மனநிலையையும் தூக்கத்தையும் கட்டுப்படுத்துற ரசாயனங்களோட குடும்பத்தை சேர்ந்தது தான் இந்த டிஎம்டியும். சரியா சொன்னீங்க. உங்களை வேற ஒரு உலகத்திற்கு அழைச்சிட்டு போற பிரம்மாண்டமான உருவங்களை காட்டுற ஒரு ரசாயனத்தை வெளியிலிருந்து நீங்க எடுத்துக்க தேவையே இல்லை. உங்க உடம்பே, உங்க மூளையே அதை தொடர்ந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது நீங்க கட்டாத, இதுவரை நீங்க பாத்திராத ஒரு ரகசிய அறை உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இல்லையா? இதை ஏன் நம்ம உடல் தயாரிக்கணும்? இந்த கேள்விக்கான விடைய தேர்றதுக்கு முன்னாடியே அரசியல் மறுபடியும் குறுக்கிட்டுச்சு. 60கள்ல அமெரிக்காவுல கலாச்சார ரீதியா பெரும் மாற்றங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஹிப்பி கலாச்சாரம் வந்த நேரமா? ஆமா, 12 மணி நேரம் நீடிக்கிற எல்எஸ்டிக்கு மாறா வெறும் 45 நிமிஷங்கள்ல முடிஞ்சு போற இந்த டிஎம்டிய வணிகர்களின் பயணம் அப்படின்னு அழைச்சாங்க. அதாவது மதிய உணவு இடைவேளையிலேயே போயிட்டு வரக்கூடிய ஒரு மாய பயணம்னு அது கருதப்பட்டுச்சு. அந்த காலகட்டத்துல அமெரிக்காவுல வியட்நாம் போருக்கு எதிரான போராட்டங்கள், சிவில் உரிமை இயக்கங்கள்னு ஒரு மாபெரும் தலைமுறையே அரசு நிறுவனங்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்திருந்துச்சுன்னு நான் படிச்சிருக்கேன். இந்த ரசாயனமும் அதோட சேர்ந்துக்கிட்டாச்சா? ஆமா, திமோத்தி லியரி மாதிரி ஆட்கள் இளைஞர்களிடையே இந்த ரசாயனங்களை பரவலா கொண்டு சேர்த்தாங்க. இது அரசுக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறுச்சு. அப்புறம் என்னாச்சு? அந்த நேரத்துல அதிபர் நிக்சன் சட்டம் ஒழுங்க நிலைநாட்டுறதுக்காக 1970ல கட்டுப்படுத்தப்பட்ட போதைப் பொருட்கள் சட்டத்தை கொண்டு வந்தார். இது இடதுசாரி போல் எதிர்ப்பாளர்கள் அப்புறம் கருப்பின மக்கள் மீதான ஒரு அரசியல் உத்தியா பார்க்கப்பட்டுச்சு. சரி, எந்த பக்கமும் சார்பு இல்லாம சொல்லணும்னா இது ஒரு வரலாற்று பதிவு. ஆமா, தரவுகளின்படி பார்த்தோம்னா எந்த மருத்துவ பயன்பாடும் இல்லாத ரொம்ப ஆபத்தான பொருளா ஹெராயினுடன் சேர்த்து டிஎம்டியும் வகைப்படுத்தப்பட்டுச்சு. இங்க நாம கவனிக்க வேண்டிய தரவு என்னன்னா, அரசியல் அப்புறம் உள்நாட்டு பாதுகாப்பிற்காக அரசு எடுத்த ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை மனித மூளை குறித்த மிக முக்கியமான ஒரு மருத்துவ ஆராய்ச்சியை இருள தள்ளிடுச்சு. இதுல எனக்கு தோன்ற மிகப்பெரிய முரண்பாடு என்னன்னா, தன்னோட உயிரை பணயம் வச்சு சோவியட் டாங்கிகள் கிட்ட இருந்து தப்பிச்சு டிஎம்டியை அமெரிக்காவுக்கு கொண்டு வந்த டாக்டர் சாராவுக்கு என்ன ஆச்சு? அவர் அதை வச்சு பெரிய ஆராய்ச்சிகள் செஞ்சிருப்பாரு. அதுதான் வரலாற்று முரண்பாடு. இந்த சட்டத்தால அடுத்த 20 வருஷத்துக்கு ஆராய்ச்சி முற்றிலுமா முடங்கிடுச்சு. டாக்டர் சாரா அந்த ஆராய்ச்சியை தொடர முடியாம அதே போதைப்பொருள் தடுப்பு நிறுவனத்திலேயே ஒரு அதிகாரியா வேலை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். ஒரு விஞ்ஞானிக்கு இதை விட பெரிய தண்டனை இருக்க முடியாது. சரி, இந்த நீண்ட மௌனம் எப்ப கலைக்கப்பட்டுச்சு? பல தசாப்தங்களா தொடர்ந்த இந்த நீண்ட மௌனம் 90கள்ல நியூ மெக்சிகோ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மனநல மருத்துவர் ரிக் ஸ்ட்ரஸ்மேன் அப்படிங்கிறவரால கலைக்கப்பட்டுச்சு. அவருக்காச்சும் அனுமதி கிடைச்சதா? பல வருஷ போராட்டத்துக்கு பிறகு கணக்கில்லாத காகித வேலைகள், சட்டச் சிக்கல்கள் இதையெல்லாம் தாண்டி மனிதர்கள் மீது டிஎம்டியை செலுத்தி ஆய்வு செய்ய அவர் அமெரிக்க அரசுகிட்ட அனுமதி பெற்றார். அந்த ஆய்வுல என்ன நடந்துச்சு? அது எப்படி முந்தைய ஆய்வுகள்ல மாறுபட்டுச்சு? அவர் 60 ஆரோக்கியமான தன்னார்வலர்களை தேர்ந்தெடுத்தார். நியூ மெக்சிகோ மருத்துவமனையோட அறை எண் 531. அங்க அவங்களுக்கு ஐவி மூலமா, அதாவது நேரடியா ஊசி வழியா ரத்த குழாயில டிஎம்டி செலுத்தப்பட்டுச்சு. அதோட முடிவுகள் எப்படி இருந்துச்சு? அந்த அறையில நிகழ்ந்தவை நரம்பியல் அறிவியலையே உலுக்கிச்சுன்னு சொல்லலாம். பெரும்பாலான தன்னார்வலர்கள் ஒரு விசித்திரமான ஆனா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அனுபவத்தை பதிவு செஞ்சாங்க. கண்முன்னே இருந்த அந்த மருத்துவமனை அறை மறைஞ்சு போகுது. மறுபடியும் அறை மறைஞ்சுதா? ஆமா, அவங்க மனிதரல்லாத மிக அதீத அறிவுத்திறன் கொண்ட விசித்திரமான உருவங்களை சந்திக்கிறாங்க. பூச்சி வடிவத்திலான உருவங்கள், ஒளிரும் பிரம்மாண்டமான உருவங்கள்னு பலவாறாத விவரிக்கிறாங்க. மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த உருவங்கள் இவங்களுக்காகவே அங்க காத்திருந்தது போல இவங்களோட தொடர்பு கொள்ளுது. ஒரு நிமிஷம், இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஸ்ட்ராஸ்மேன் ஒரு ஜென் பௌத்தராகவும் இருந்தாருன்னு நான் எப்போதும் படிச்சிருக்கிறேன். எல்லாமே மனித மனதோட மாயை, மூளை உருவாக்குற பிம்பங்கள்னு பௌத்த தத்துவம் சொல்லுதே. அப்படி இதையே நாம எடுத்துக்க கூடாது? ஸ்ட்ராஸ்மேனும் ஆரம்பத்துல அப்படிதான் நினைச்சார். தன்னோட தத்துவத்தின் அடிப்படையிலையும் மனநல மருத்துவ படிப்பின் அடிப்படையிலையும் தான் முதல்ல அவர் இந்த அனுபவங்களை விளக்க முயற்சி செஞ்சார். ஆனா அந்த தத்துவத்தால இதை முழுமையா விளக்க முடியல. ஏன்னா நீங்க கேக்குற அந்த முக்கியமான கேள்வியை அவரும் கேட்டார். ஆமா, நான் கேக்குறது நியாயம் தானே. 60 வெவ்வேறு மனிதர்கள்
முற்றிலும் வேறுபட்ட பின்னணியிலிருந்து வந்தவங்க, ஒருவருக்கொருவர் சம்பந்தமில்லாதவங்க, ஆனா அவங்க எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான உருவங்களை தங்களை விட்டு முற்றிலும் சுதந்திரமா இயங்குற அந்த உருவங்களை பார்க்கறாங்க அப்படின்னா, அதை வெறும் மூளை உருவாக்குற மாயத்தோற்றம்னு சுருக்கிட முடியுமா? அந்த உருவங்கள் வெறும் மாயைனா, அத்தனை பேரோட மாயையும் எப்படி துல்லியமா ஒரே மாதிரி இருக்க முடியும்? இது தர்க்க ரீதியாவே இடிபடுதே. இந்த கேள்விதான் நவீன அறிவியல அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துச்சு. சரி, வெளியில இருந்து டிஎம்டியை செலுத்துனா இதெல்லாம் நடக்குது. ஆனா ஆரம்பத்துல நாம பேசின அந்த எண்டோஜெனஸ் டிஎம்டி, அதாவது உங்களோட உடம்புக்குள்ளேயே, பாலூட்டிகளோட உடம்புக்குள்ளேயே இயற்கையா உற்பத்தியாகிற இந்த மூலக்கூறு எதற்காக அங்க இருக்கு? அதுக்கு அறிவியல் என்ன சொல்லுது? இதுக்கு நவீன அறிவியல் 3 முக்கிய தரவுகளை முன்வைக்குது. இந்த 3 தரவுகளுமே மிக முக்கியமானவை. ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல ஸ்ட்ராஸ்மன் முன்வைக்கிற அந்த பினியல் சுரப்பி கோட்பாடு பத்தி சொல்லுங்க. பினியல் சுரப்பி அப்படிங்கிறது நம்ம மூளையோட மையத்துல உள்ள ஒரு சின்ன பட்டாணி அளவிலான உறுப்பு. இது நம்ம தூக்கத்தை கட்டுப்படுத்துற மெலட்டோனினை சுரக்குது. ஆனா ஸ்ட்ராஸ்மன் என்ன கருதுறார்னா, பிறப்பு, இறப்பு அல்லது மிக ஆழ்ந்த தியானத்தின் போது இந்த சின்ன சுரப்பி அதிக அளவிலான டிஎம்டிய வெளியிடுது அப்படின்னும், அதுதான் இந்த மாய அனுபவங்களுக்கும் மரணத்தின் விளிம்புல மனிதர்கள் காணும் ஒளிரும் சுரங்கங்களுக்கும் காரணம்னு ஒன்னு சொல்றார். இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா எல்லா விஞ்ஞானிகளும் இதை ஏத்துக்கறாங்களா? இல்ல, டேவிட் நிக்கோல்ஸ் மாதிரி புகழ்பெற்ற ஆய்வாளர்கள் இத கடுமையா விமர்சிக்கிறாங்க. பினியல் சுரப்பி ரொம்ப சின்னது, அதிலிருந்து அந்த அளவுக்கு பெருமளவுல டிஎம்டி உற்பத்தியாகி மூளையை ஆக்கிரமிக்க வாய்ப்பே இல்ல அப்படிங்கறது அவங்களோட வாதம். அதனால இது இன்னும் விவாதத்துல தான் இருக்கு. சரி, அப்படி என்றால் அடுத்த தரவுக்கு போவோம். மாரடைப்புக்கும் மூளைக்கும் உள்ள தொடர்பு பத்தி ஒரு ஆய்வு இருக்கே. ஆமா, 2019ல ஜிமோ ஃபோர்ஜிகின் அப்படிங்கிற நரம்பியல் நிபுணர் எலிகள் மேல ஒரு சோதனையை நடத்தினார். எலிகளுக்கு மாரடைப்பு ஏற்படுத்தப்பட்ட போது, அதாவது இதயம் துடிக்கிறத நிறுத்தின அடுத்த சில நிமிஷங்கள்ல அதோட மூளையோட பல பாகங்கள்ல டிஎம்டி மிக பெருமளவுல சுரக்கிறத அவர் கண்டுபிடிச்சார். எந்தெந்த பகுதிகள்ல? குறிப்பா நியோகார்டெக்ஸ் மற்றும் ஹிப்போகாம்பஸ் ஆகிய பகுதிகள்ல. கொஞ்சம் இருங்க. நியோகார்டெக்ஸ் அப்புறம் ஹிப்போகாம்பஸ்னா என்ன அப்படிங்கறத சுருக்கமா சொல்லிடுங்க. ரொம்ப எளிமையா சொல்றதுனா, நியோகார்டெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம பகுத்தறிவு, சிந்திக்கும் திறன், அப்புறம் நம்ம உணர்வு நிலை ஆகியவற்றுக்கான மையம். ஹிப்போகாம்பஸ் அப்படிங்கிறது நம்ம நினைவுகளை சேமிச்சு வைக்கிற ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி. இதயம் நின்ன உடனே மூளையோட இந்த மிக முக்கியமான பகுதிகள்ல டிஎம்டி ஒரு வெள்ளம் போல் பாய்வதை அவர் கண்டுபிடிச்சார். இது கேட்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. இப்ப நீங்க இதை சிந்திச்சு பாருங்க. இறப்போட விளிம்புல பிழைச்சு வந்த மனிதர்கள் தாங்கள் உடலை விட்டு வெளியேறினது போன்றோ அல்லது ஒரு பெரிய ஒளிரும் குடைக்குள்ள பயணிக்கிறது போன்றோ கதைகள் சொல்லுவாங்களே, அது இதுதானா? மரணத்தோட தருவாயில மூளை தனக்குள்ளத்தானே இந்த 14 அணுக்கள் கொண்ட ரசாயனத்தை பாய்ச்சிக்கொள்ளுது. அதனாலதான் அவங்க அந்த மறுமை உலகை காண்கிறாங்களா? அதுவாலாம் இருக்கணும்னு அறிவியல் கருதுது. சரி, எதற்காக மூளை அப்படி பாய்ச்சணும்? அதுக்கான விடைதான் 3வது தரவு, அதாவது செல் பாதுகாப்பு. 2009ல டாமினிக் ஃபாண்டானெல்லா வெளியிட்ட ஆய்வுல டிஎம்டி அப்படிங்கிறது சிக்மா-1 ஏற்பிக்கான இயற்கையான திறவுகோல்னு சொல்லப்பட்டிருக்கு. சிக்மா-1 ஏற்பினா என்ன? அத ஒரு செல்லோட மேற்பரப்புல உள்ள அவசரகால அலாரம் மாதிரி வெச்சுக்கோங்க. நம்ம செல்கள் கடுமையான அழுத்தத்துக்கு உள்ளாகும் போதோ, பிராணவாயு இல்லாம அழியிற விளிம்புல இருக்கும்போதோ இந்த டிஎம்டி போய் அந்த அலாரத்தை அழுத்துது. உடனே செல்கள் தங்களை அழிவிலிருந்து பாதுகாக்கும் கவசங்களை உருவாக்கிக் கொள்ளுது. அதாவது ஒரு தற்காப்பு மெக்கானிசம். ஆமா, இதயம் துடிக்கிறத நிறுத்தின உடனே மூளை செல்கள் சாகாம இருக்க டிஎம்டி பெருமளவுல சுரந்து அந்த அவசரகால அலாரத்தை ஒலிக்கச் செய்யுது அப்படிங்கிறது இந்த ஆய்வோட முடிவு. ஆச்சரியமா இருக்கு. ஆக உடலியல் ரீதியா செல்களை காப்பாற்ற, அழிவிலிருந்து தடுக்க உற்பத்தியாகிற ஒரு ரசாயனம் எப்படி நம்ம உணர்வு நிலையை முற்றிலுமா வேறொரு பரிமாணத்துக்கு எடுத்துச் செல்லுது அப்படிங்கிறது இன்னும் விடை தெரியாத மாபெரும் புதிராவே இருக்கு. மிக சரியா புரிஞ்சுகிட்டீங்க. இந்த ஒட்டுமொத்த வரலாற்றையும், ஷாமன்களோட கண்டுபிடிப்பையும், நரம்பியல் தரவுகளையும் நம்ம சுருக்கமா 3 பார்வைகள்ல அடக்கலாம். சொல்லுங்க. 1, இது மூளை கழுமளான அழுத்தத்தில் இருக்கும்போது உருவாகிற வெறும் மாயத்தோற்றம். 2, செல் பாதுகாப்பு மாதிரி ஏதோ ஒரு உடலியல் தேவைக்காக பரிணாமம் நமக்கு கொடுத்த ஒரு வேதியியல் செயல்பாடு. 3, அமேசான் ஷாமன்களும் ஸ்ட்ராஸ்மன் மாதிரி ஆராய்ச்சியாளர்களும் நம்புறது போல இது மனித உணர்வு நிலைக்கு அப்பாற்பட்ட வேறொரு பிரபஞ்ச பரிமாணத்துக்கான திறவுகோல். நீங்க இப்போ இத கேட்டு முடிச்ச உடனே இன்றிரவு நீங்க தூங்கச் செல்லும்போது ஒன்னு நினைச்சு பாருங்க. உங்க மூச்சு சீராகி அரை முழுக்க இருள் சூழும் அந்த அமைதியான நேரத்துல
புடாபெஸ்ட் ஆய்வகத்துல ஹங்கேரி விஞ்ஞானிக்கு சுவர்கள் கரைவதை காட்டின, அமேசான் காடுகள்ல பழங்குடியினருக்கு புதியதொரு உலகத்தை காட்டின அதே 14 அணுக்கள் கொண்ட மூலக்கூறு உங்க உடம்புக்குள்ளேயும் உங்க மூளைக்குள்ளேயும் மௌனமா பாஞ்சுகிட்டு இருக்கு. நீங்க அறியாமையிலேயே உங்க உடல் அதை தயாரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, அது எதற்காக உற்பத்தியாகுது, அதோட இறுதி நோக்கம் என்ன அப்படிங்கறத நரம்பியல் அறிவியலால இன்னும் உறுதியா சொல்ல முடியல. ஆனா அது உங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கறது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. இறுதியா ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. உங்க உடம்பே தனக்குள்ளேயே இந்த ரசாயனத்தை தொடர்ந்து உற்பத்தி செய்யுது அப்படின்னா, உணர்வு நிலைங்கிறது வெறும் மூளைக்குள்ள நடக்கிற ஒரு வேதியியல் நாடகம் மட்டும்தானா? இல்ல மூளைங்கிறது நம்ம மண்டையோற்றிற்குள்ள அடைபட்டு கிடக்கிற ஒரு உறுப்பு மட்டும் இல்ல, அது பிரபஞ்சத்தோட மற்ற பரிமாணங்களை புரிஞ்சுக்க முயல்ற ஒரு பிரம்மாண்டமான ரேடியோ ரிசீவரா? எந்த இருட்டிலிருந்து நாம வந்தோமோ அந்த வெளிச்சத்தை புரிஞ்சுக்கிற சாவிய உங்க உடம்பே பல்லாயிரம் வருஷமா உங்களுக்குள்ளேயே பத்திரப்படுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி இன்றிரவு யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு விரிவான அலசல்ல சந்திப்போம்.